தினமும் காலையில என்ன செய்யணும்னு சொல்லி நிறைய சேனல்ஸ்ல வீடியோ பார்த்திருப்பீங்க. எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? சீக்கிரமா முழிக்கணும், 3 லிட்டர் தண்ணியாச்சும் குடிக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும், இல்லனா மெடிடேஷன், இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க சொல்றது எல்லாத்தையும் உங்களால ஃபாலோ பண்ண முடியுமா? 99% மக்களால இதை ஃபாலோ பண்ணவே முடியாது. இவங்க சொல்றதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்னா ஒரு நல்ல ஃப்ரீ மைண்டடா இருக்கணும். ஒரு பிரஷர் இல்லாத வேலை, சண்டை இல்லாத குடும்பம், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். சில பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் டெய்லி மார்னிங் ரொட்டீனை ஃபாலோ பண்ற ஆளா இருப்பாங்க. அவங்களுக்கான வீடியோ இது கிடையாது. தினமும் காலையில என்ன பண்ணலாம்னு சொல்றதை விட என்ன பண்ணக்கூடாதுன்றத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த வீடியோல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சேர்த்து தான் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், வேலைக்கு போற ஆளா இருக்கலாம், யாரா இருந்தாலும் நான் சொல்றத ஃபாலோ பண்ண முடியும். சரி, இப்படி ஃபாலோ பண்றதுனால எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய சாதனையாளர்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாரும் அவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப தப்பு. சின்ன சின்ன பழக்க வழக்கத்தை பழகிறது மட்டும் இல்லாம அதை டிசிப்ளின்டா ஃபாலோ பண்றதுனால தான் அவங்க வெற்றியாளர்கள் பட்டியல்ல இணைஞ்சிருக்காங்க. சோ நீங்களும் இந்த பட்டியல்ல இணையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சோ லைக் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. ஓகே, ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவிஸ். வெல்கம் டு தி சேனல் talkseries podcast. Number 1, avoid mobile. காலையில முழிச்ச உடனே நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை பார்க்குறோமோ இல்லையோ, நமக்கு பக்கத்தில் இருக்கிற மொபைல் எடுத்து தான் பார்ப்போம். ஒரு சோஷியல் மீடியாவை விடாம எல்லா ஆப்லையும் போய் என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லி செக் பண்ணுவோம். நான் பண்ற வேலைக்கு என் மேனேஜர் என்ன மெயில் பண்ணிருக்கான்னு பார்த்தா தான் என் வேலையே நடக்கும் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்க கண்கள் கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கிட்ட இருட்டில் இருக்குது. கண்ணை முழிச்ச உடனே மொபைல் எடுத்து பார்க்கும்போது உங்க கண்ணு கூசுறத நீங்க கவனிச்சிருப்பீங்க. இப்படி கண்ணு கூசுறதுனால சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கண்ணை மூடிட்டு இன்னொரு கண்ணால பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படியே நீங்க தினமும் காலையில முழிச்ச உடனே உங்க மொபைல் எடுத்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பார்வை திறன் குறைய நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் எப்பதான் மொபைல் எடுத்து பார்க்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, காலையில முழிச்ச உடனே மொபைல் எடுத்து பார்க்காம உங்களுக்கு மேல இருக்கிற சீலிங்க பாருங்க. சில பேருக்கு வீட்டுல செடி கொடிகள் இருக்கும், இல்லனா ஜன்னல்ல இருந்து பார்க்கக்கூடிய தூரத்துல மரங்கள் இருக்கும். சோ இந்த மாதிரி முழிச்ச உடனே தூரமா இருக்கிற விஷயத்தையோ மரம் செடி கொடிகளை பார்க்கிறதையோ பழக்கப்படுத்தினீங்கன்னா உங்க காலை பொழுது பிரஷரா இல்ல அப்படின்றத உங்க மூளைக்கு நீங்க ஒரு தகவலா கொடுக்குறீங்க. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நீங்க பண்ணா போதும். அதுக்கப்புறம் உங்க மொபைல் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. தினமும் காலையில ஒரு 5 நிமிஷம் உங்களால ஒதுக்க முடியாதா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ ரெஸ்ட் ரூமுக்கு மொபைல் கொண்டு போறது ரொம்ப யதார்த்தமான விஷயம் ஆயிருச்சு. கழிவறையில இருக்கும்போது உங்க மூளை ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணும். இப்படி ரிலாக்ஸா ஃபீல் பண்ற நேரத்துல உங்க மூளையில இருந்து புது புது சிந்தனைகள் உதயமாகும். ஆனா நீங்க மொபைல் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு கழிவறையில உட்கார்ந்துட்டு நேரத்தை கழிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க மூளை ரிலாக்ஸ் ஆகாது. அதுக்கு பதிலா நீங்க பாக்குற வீடியோல அது என்கேஜா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க மூளையோட அமைதியும் கெடுது. உங்களுக்கு புது ஐடியாவும் வராது. இப்படி கழிவறையில உட்கார்ந்துட்டு உங்க மொபைலை யூஸ் பண்றதுனால உங்க மொபைல்ல நிறைய ஜெர்ம்ஸ் ஒட்டிக்கக்கூடிய வாய்ப்பும் நிறைய இருக்குது. ரெஸ்ட் ரூம் போயிட்டு நம்ம தான் வாஷ் பண்ணிட்டு வருவோம். மொபைல் என்னைக்காவது வாஷ் பண்ணுவோமா? பண்ண முடியாது. அதுல ஏகப்பட்ட ஜெர்ம்ஸ் ஒட்டிட்டு இருக்கும். அப்படி ஜெர்ம்ஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மொபைலை குழந்தைக்கு கொடுக்கும்போது சில நோய்கள் பரப்பக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சோ ரெஸ்ட் ரூம்குள்ள மொபைலை யூஸ் பண்ணாம உங்க மூளைக்கு ரெஸ்ட் கொடுங்க. நம்பர் 2, ஒர்க் அவுட். 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஒர்க் பண்றவங்கள நான் பார்த்திருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்களால எப்படி ஒர்க் அவுட் பண்ண முடியும்? கடந்த ஒரு 5 வருஷத்துல உடல் பயிற்சி பத்தின விழிப்புணர்வு மக்கள் மத்தியில நிறையவே வந்திருக்குது. ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நாம ஏற்படுத்திக்கணும்னு சொல்லி நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. அதுல சில பேர் அவங்க வாழ்க்கை முறையும் மாத்திருக்காங்க. நான் இல்லன்னு சொல்ல. ஆனா எல்லாரும் ஒர்க் அவுட் பண்றாங்களான்னு கேட்டா ஆப்வியஸ்லி அது இல்லதான். ஒர்க் அவுட் பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல, காலையில முழிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் பண்றதுக்கு நிறைய டைம் எடுத்துக்க போறது கிடையாது. உங்களுடைய எனர்ஜியும் அதிகமா செலவாகாது. இந்த பூனைகள் நாய்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? தூங்கி முழிச்ச உடனே அதோட கை கால்களை நல்லா நிலைச்சு விடும். இதுவும் ஒரு வகையான ஸ்ட்ரெச்சிங் தான். காலையில முழிச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் ஸ்ட்ரெச்சிங். இது உங்க உடல் ஆரோக்கியத்துக்கு. மன ஆரோக்கியத்துக்கு நான் எப்பவுமே ரெஃபர் பண்றது மெடிடேஷன் தான். மத்தவங்க சொல்ற மாதிரி துறவி மாதிரி நீங்க மெடிடேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இங்க மேல தெரியுற ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்க. மெடிடேஷன் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும் எல்லாத்தையும் டீடைல்டா அந்த வீடியோல கொடுத்திருக்கேன். சோ கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்க. மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். நம்பர் 3, ஹாட் ஷவர். சில பேர் எப்பவுமே வெந்நீர்ல குளிச்சு தான் பழகிருப்பாங்க. மேபி அவங்களோட ஊர் கோயம்புத்தூர், பெங்களூர், இல்ல ஊட்டி, மூணாறு இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டு கிளைமேட் உள்ள ஊரா இருக்கலாம். அதனால அவங்க தினமும் வெந்நீர்ல குளிச்சு தான் பழகிருப்பாங்க. குளிர்காலத்துல ஹாட் வாட்டர்ல குளிக்கிறது நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். யார் தான் அதை வேண்டான்னு சொல்லுவாங்க? ஆனா உண்மையிலேயே நீங்க ஹாட் வாட்டர்ல குளிச்சு வெளியே வரும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றீங்களா, இல்ல ரொம்ப சோர்வா ஃபீல் பண்றீங்களா? நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஹாட் வாட்டர்ல குளிக்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஆக்சுவலா அது ரொம்ப ராங். உங்க உடம்புக்கு ரொம்ப வலியா இருக்குது, இல்ல நான்
குளிச்சுட்டு நான் தூங்க போறேன், இல்ல என் உடம்பு ரொம்ப டேட்டியா இருக்குது அப்படின்னா மட்டும்தான் ஹாட் வாட்டர்ல குளிக்கணும். ஹாட் வாட்டர்ல குளிக்கும் போது என்ன நடக்கும்னா உங்க தசைகளை தளர்வடைய செய்யும். உங்க உடம்புக்கு மேல இருக்கிற கிருமிகளை இது கொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களை உற்சாகமா வச்சிருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. வெந்நீர்ல குளிச்சு முடிச்ச உடனே நமக்கு நல்ல தூக்கம் தான் வரும். தினமும் காலையில வெந்நீர்ல குளிக்கிறத நிப்பாட்டிட்டு முடிஞ்ச அளவுக்கு குளிர்ந்த தண்ணியிலயோ இல்ல நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய தண்ணியிலயோ குளிக்க ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்கும் குளிர்ந்த தண்ணி ஒத்துக்காதுதான். சில பேருக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும், சைனஸ் ப்ராப்ளம் கூட இருக்கும். சோ அவங்க நார்மல் டெம்பரேச்சர் தண்ணியில குளிக்கிறது ரொம்ப நல்லது. இப்படி குளிர்ந்த தண்ணியில குளிக்கும் போது என்ன நடக்கும்னா அந்த நாள் முழுக்க உங்களை சுறுசுறுப்பா வச்சிருக்கும். குளிர்ந்த தண்ணி நம்ம தலையில படுறதுனால நம்ம மூளை இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. சில பேர் குளிக்கும் போது பாட்டு போட்டு குளிப்பாங்க. அப்படி பண்ணாம அமைதியா எந்த விதமான பாட்டையும் போடாம குளிச்சு பாருங்க. உங்க மூளையில இருந்து புது புது சிந்தனைகள் உருவாகிறத உங்களால உணர முடியும். ஒரு காலத்துல நானும் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இதோட பலனை தெரிஞ்சு குளிக்கும் போது பாட்டு போடுறதை நிறுத்திட்டேன். நம்பர் 4, சேவ் யுவர் எனர்ஜி. ஒரு நாள்ல கிட்டத்தட்ட 16 இருந்து 18 மணி நேரம் நம்ம ஓடிட்டே தான் இருக்கிறோம். அப்படி நாள் முழுக்க ஓடுறதுக்கு நமக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். ஆனா இதோட பாதி எனர்ஜியை நம்ம காலையிலேயே செலவழிச்சிடறோம். எப்படி? சரியான டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாம செய்ய வேண்டிய வேலைகளை சீக்கிரமா செய்யணும்னு சொல்லி ஓடிக்கிட்டு அதனால வீட்டுல இருக்கிறவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு நம்மளுடைய எனர்ஜியை தேவையில்லாம செலவிடுறோம். இப்படி பண்றதுனால உங்க எனர்ஜி போகிறது மட்டும் இல்லாம உங்க மன நிம்மதியும் கெடுது. இது வேலைக்கு போறவங்களுக்கு, ஸ்கூலுக்கு இல்லைன்னா காலேஜ் போற பசங்களுக்கு ஃபேப்பிங் பத்தின விழிப்புணர்வு இல்ல. சில பேர் காலையில முழிச்ச உடனே ஃபேப் பண்றாங்க. அது ஆண்களுக்கு இயற்கையாவே காலையில கொஞ்சம் வேற மாதிரி தான் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். பட் அதை கட்டுப்படுத்த தெரியணும். ஃபேப் பண்ணும்போது கிட்டத்தட்ட 150 இருந்து 200 கலோரிஸ் செலவாகுது. இது கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ்க்கு ஜாக்கிங் போறதுக்கு சமம். இந்த கலோரிஸை ஒர்க் அவுட் பண்ணி எரிச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஃபேப் பண்ணி அந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணும்போது அந்த நாள் ரொம்ப சோர்வா இருக்கும். உங்க மூளையும் மந்தமானதா நீங்க உணர்வீங்க. So save your energy. நம்பர் 5, ஃபுட். ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கோங்கன்னு சொல்றதை விட காலையில உணவை எடுத்துக்கோங்கன்னு சொல்றது தான் இப்ப ரொம்ப முக்கியமாயிடுச்சு. ஊர் விட்டு ஊர் வந்து வேலை தேடுற பசங்களா இருந்தா டீ குடிக்கிறதையும் வடை சாப்பிட்றதையும் பிரேக்ஃபாஸ்டா வச்சிருக்காங்க. ஸ்கூல் இல்லைன்னா காலேஜ் பசங்களுக்கு காலை உணவை ஸ்கிப் பண்றது ஸ்டைல் ஸ்டேட்மெண்டா வச்சிருக்காங்க. நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்டு 10 மணிக்கு தூங்கிட்டு காலையில சாப்பிடாம டைரக்டா மதியம் 1 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா கிட்டத்தட்ட 16 மணி நேரம் உங்க வயிறை காய போட்டிருக்கீங்க. இதை தொடர்ந்து செய்யும் போது உங்களுக்கு அல்சர் கூட வர வாய்ப்பு இருக்கு. சில பேர் இப்படியே பழகிருப்பாங்க. எனக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகாது, நான் இது வரைக்கும் காலையில சாப்பிட்டதே கிடையாது, நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 25 வயசு வரைக்கும் இதோட பாதிப்பு நமக்கு தெரியவே தெரியாது. 25 தாண்டும் போது தான் இதோட சைடு எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு காட்டும். தினமும் காலையில நீங்க உணவை தவிர்க்கிறீங்கன்னா உங்க உடம்பு சோர்வடைகிறது மட்டும் இல்லாம உங்க மூளையும் சோர்வடையும். நல்ல உணவை உட்கொள்ளும் போது தான் நீங்களும் உங்க மூளையும் உற்சாகமா இருப்பீங்க. நான்லாம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ அந்த உணவுல கொஞ்சம் ஆரோக்கியமான உணவுகளை சேர்த்துக்கோங்க. நம்பர் 6, லேமெண்ட். படிக்கிற படிப்பையோ தினமும் பண்ற வேலையையோ ஆசையோட தொடங்கின தொழிலையோ எத்தனை பேர் சந்தோஷமா பண்றோம்? நான் பண்றதுக்கு இன்னைக்கு எத்தனை விஷயம் இருக்கு, இன்னைக்கு மேனேஜர் என்ன சொல்ல போறானோ, இன்னைக்கு ரொட்டேஷனுக்கு காசு கூட இல்ல, நான் என்ன செய்ய போறேன் இப்படின்னு நம்ம முழிச்ச உடனே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது இந்த பிரச்சனைகள் தான். உண்மையை சொன்னா இது பிரச்சனையே இல்ல, இது உங்களோட கமிட்மெண்ட். நம்ம எல்லாருக்கும் நம்ம பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைகிறது ரொம்ப கஷ்டம் தான். இந்த கமிட்மெண்ட்டை நீங்க பிரச்சனையா பாக்குறதுனால மட்டும் நாளைக்கு உங்க வாழ்க்கை மாறப்போகுதா? இல்ல. சோ உங்க கமிட்மெண்ட்டை நினைச்சு புலம்பாம இருங்க. வெற்றியாளர்கள் என்னைக்குமே அவங்க பிரச்சனைகளை ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பார்த்திருக்காங்க. உங்களுக்கும் உங்க வேலையில, படிப்புல, தொழில்ல எல்லாத்துலயும் ஒரு பிரச்சனை டெய்லி வந்துட்டே தான் இருக்கும். அந்த பிரச்சனைகளை பிரச்சனையா பார்க்காதீங்க. அது ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பா பாருங்க. அதை எப்படி சிறப்பா பண்ணணும்னு யோசிங்க. காலையில முழிச்ச உடனே உங்க உங்க கமிட்மெண்ட்டை நினைச்சு நீங்க புலம்புறதுனால நீங்க பண்ணக்கூடிய வேலையை கூட உங்களால உருப்படியா பண்ண முடியாது. So stay positive and don't lament. The last one is mental clutter. காலையில முழிச்சதுல இருந்து தேவையில்லாத முடிவுகளை எடுக்க நம்ம மூளையை போட்டு கசக்கி பிழிவோம். இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம், என்ன ஷர்ட் போடலாம், என்ன சாரி கட்டலாம், என்ன ஷூஸ் போடலாம், ஒர்க் அவுட் பண்ணும்போதோ இல்ல டிராவல் பண்ணும்போதோ என்ன பாட்டு போடலாம்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத முடிவுகளை காலையில நாம எடுப்போம். ஸ்டீவ் ஜாப்ஸ், மார்க் ஜக்கர்பர்க் போன்ற மனிதர்கள் எல்லாருமே சிம்பிளான ட்ரெஸ் போட்டிருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா தேவையில்லாத முடிவுகள்ல நம்ம மூளையை செலவிடுறதுனால, தேவையுள்ள விஷயங்கள்ல ஈடுபட நேரம் இல்லாத காரணத்தினாலதான். ஆனா நாம ஒன்னும் Facebook
ஆண்டர்பிரினர் கிடையாது. ஒரு நிமிஷத்துக்கு 10,000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு. நம்ம சம்பாதிக்கிறதே நல்ல சாப்பாடு சாப்பிடுறதுக்கும் நல்ல உடைய உடுத்துறதுக்கும் தான். இதுதான் பேசிக்கா நம்ம பண்ணக்கூடிய விஷயம். சோ அதை டோட்டலா அவாய்ட் பண்ணாம உங்களுக்கு எந்த ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ட்ரெஸ்ஸை முந்தின நாள் நைட்டே செலக்ட் பண்ணி அயன் பண்ணி அதை எடுத்து ஓரமா வச்சிருங்க. காலையில ரெடி ஆனதுக்கு அப்புறம் என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்ற சிந்தனை உங்களுக்கு வராது. சிம்பிளா நீங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு போயிட்டே இருப்பீங்க. அண்ட் ஒர்க் அவுட் பண்றதுக்கு இல்ல டிராவல் பண்றதுக்கு என்ன பாட்டு கேட்கலான்னு யோசிக்கிறத விட உங்களுக்கு எப்ப எல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்ப எல்லாம் அந்த பாட்டை எல்லாம் செலக்ட் பண்ணி ஒரு பிளேலிஸ்டா போட்டு வச்சுக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ண போறீங்கன்னா சிம்பிளா அந்த பிளேலிஸ்டை தட்டி விடுங்க. டிராவல் பண்றதுக்கும் அதே மாதிரி தான். சோ தேவையில்லாத முடிவுகளை நீங்க அவாய்ட் பண்ணும்போது ப்ரொடக்டிவா உங்களால நிறைய விஷயங்களை செய்ய முடியும். ஓகே, எனக்கு மெடிடேஷன் பண்ணவே தெரியாது, ஆனா மெடிடேஷன் பண்ண ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன், யாராவது சொல்லி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப இந்த ஸ்கிரீன்ல தெரியுற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் மெடிடேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம பாருங்க. ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நேவேஸ்.